அதிமுக கூட்டணிக்கா தாவேகாவுக்கா? திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது யாருக்கு அதிக பாதிப்பு? ஒரு வழியாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டது தேமுதிக. பிரேமலதா எடுத்த அந்த அதிரடி முடிவால் அதிமுக கூட்டணிக்கு ஏற்பட போகும் இழப்புகள் என்ன, தாவேகாவின் நிலவரம் என்ன என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். 2005இல் திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக தேமுதிக தொடங்கப்பட்டது. விஜயகாந்த் கட்சி தொடங்கிய முக்கிய காரணம் திமுக கொடுத்த நெருக்கடிகள் தான் என்று பேசப்பட்டது. 2006இல் தனித்து போட்டியிட்ட தேமுதிகவில் விஜயகாந்த் மட்டும் ஒரே ஆளாக வென்றார். தொடர்ந்து அதிமுக மீதான விமர்சனங்களை குறைத்துக் கொண்டு திமுகவை போட்டு தாக்க ஆரம்பித்தார் விஜயகாந்த். பின்னர் 2011இல் அதிமுகவோடு கூட்டணி வைத்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆனார். அதன் பிறகு அதிமுகவோடும் மோதிய விஜயகாந்தின் தேமுதிக படிப்படியாக கரைந்து போனது. 2016 தேர்தலில் பழம் நழுவி பாலில் விழும் என தேமுதிக கூட்டணிக்காக காத்திருந்தார் கருணாநிதி. ஆனால் அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை தாங்கி படு தோல்வியை சந்தித்தது தேமுதிக. பின்னர் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து வெறும் 0.43% வாக்குகளை மட்டுமே அக்கட்சி பெற்றது. 2011க்கு பின்னர் ஒரு தேர்தலில் கூட தேமுதிகவால் வெல்ல முடியவில்லை. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக ராஜ்யசபா சீட் கிடைக்காத விரக்தியில் அந்த கூட்டணியை விட்டு விலகி நின்றது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக, NDA என இரு தரப்பிலும் தேமுதிக சார்பில் பேச்சு நடத்திய நிலையில் தாவேகா ஆப்ஷனும் அக்கட்சியிடம் இருந்தது. இந்த சூழலில்தான் தற்போது திமுக கூட்டணியை உறுதி செய்தது தேமுதிக. தேமுதிகவின் வருகை நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு பலம்தான். ஏனென்றால் ஏற்கனவே வலுவான கூட்டணி இருந்தாலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மற்றும் தாவேகாவின் வருகையால் இழக்க போகும் வாக்குகளை ஈடு செய்ய புதிய கட்சிகள் தேவை என்று கணக்கு போடுகிறது திமுக தலைமை. அது மட்டுமின்றி கூட்டணிக்குள் தற்போது ஏற்பட்டுள்ள சலசலப்புகளை தீர்க்கவும் புதிய கட்சிகள் திமுகவுக்கு தேவைப்படுகிறது. சமீப காலமாகவே காங்கிரஸ் கட்சி தாவேகா எனும் சின்ன மீனை போட்டு திமுக என்னும் பெரிய மீனை மிரட்டி வருகிறது. அதிகம் தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, ராஜ்யசபா, வாரிய தலைவர் பதவிகள் வேண்டும் என கேட்டு தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்து வருகிறார்கள். எவ்வளவு தூரம் போவார்கள் என காங்கிரஸை ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறது திமுக. அதனால்தான் சமீபத்தில் தமிழகம் வந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலை கூட சந்திக்காமல் தவிர்த்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க பாஜக செய்யும் வியூகங்களை உடைக்க புதிய கட்சிகள் தேவை. எனவே உங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுக்க முடியாது என்று தெளிவான மெசேஜை தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்து காங்கிரசுக்கு சொல்லிவிட்டார் ஸ்டாலின். காங்கிரஸ் மட்டுமல்ல, VCK, கம்யூனிஸ்டுகளும் இம்முறை கூடுதல் தொகுதிகள் கேட்டு நெருக்கி வந்தனர். இருப்பவர்களுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுப்பதை விட புதிதாக ஒரு கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு சில தொகுதிகளை கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில்தான் முரசு கட்சிக்கு உதயசூரியன் பச்சை கொடி காட்டியுள்ளது. ஒரு கல்லில் பல மாங்காய் என்பது போல தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்து காங்கிரசின் கேட்கும் திறனை குறைத்துள்ளது திமுக. அதே போலவே VCK, கம்யூனிஸ்டுகள், மையம், மதிமுக உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளின் கூடுதல் தொகுதிகள் கோரிக்கைக்கும் முடிவுரை எழுதியுள்ளது. இதன் மூலமாக கடந்த முறை பெற்ற தொகுதிகளையே இம்முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கொடுக்கும். புதிதாக வந்துள்ள மையத்துக்கு 3 முதல் 5 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 7 அல்லது 8 தொகுதிகளும் கொடுக்கப்படலாம். ராஜ்யசபா சீட்டை பிரேமலதா உறுதி செய்துள்ளாரா என்பது விரைவில் தெரியவரும். வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையில் உள்ள திமுக எந்த எல்லைக்கும் சென்று வாய்ப்புள்ள கட்சிகளை எல்லாம் கூட்டணியில் சேர்த்து வருகிறது. ஆனால் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகளை கூட பழனிசாமியால் தக்க வைக்க முடியவில்லை. தொடக்கத்தில் இருந்தே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க பழனிசாமிக்கு மனதில்லை. மேலும் தேமுதிக தரப்பில் அதிமுகவிடம் இரட்டை இலக்க தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட் கேட்கப்பட்டது. ஆனால் அதற்கு கடைசி வரை பழனிசாமி பிடி கொடுக்கவே இல்லை. 10% சுமார் 1% அளவுக்கு தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிந்து போயிருந்தாலும்
தமிழகத்தில் 20 முதல் 30 தொகுதிகளில் தேமுதிகவுக்கு கணிசமான வாக்குகள் உள்ளன. அது நிச்சயமாக என்டிஏவுக்கு பலமாக மாறியிருக்கும். தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக எடுத்த பல கட்ட முயற்சிகளும் பலனளிக்காமல் போனது. திமுக தேமுதிக கூட்டணி அதிமுகவுக்கு மட்டுமல்ல, தாவேகாவுக்கும் நிச்சயம் ஷாக் தான். 234 தொகுதிகளுக்கும் பசையுள்ள வேட்பாளர்களை பிடிக்க திணறும் தாவேகா கணிசமான தொகுதிகளை தள்ளிவிட கூட்டணி கட்சிகளை தேடி வருகிறது. ஏற்கனவே தினகரன், அன்புமணி ஆகியோர் எஸ்கேப் ஆன நிலையில் எப்படியும் காங்கிரஸை கொண்டு வரலாம், கூடவே தேமுதிகவையும் கொண்டு வரலாம் என்று நினைத்தார் விஜய். ஆனால் விஜயின் ஆசையிலும் இடியை இறக்கிவிட்டது தேமுதிக. இனி காங்கிரசும் கொடுப்பதை வாங்கிக் கொண்டு திமுகவில் இருக்கும் சூழலே நிச்சயம் உருவாகும். எனவே தேமுதிகவின் இந்த முடிவால் தவேகாவின் கூட்டணி கனவும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. அந்த விரக்தியில்தான் தேமுதிக திமுக கூட்டணியை விஜயகாந்த் மன்னிக்கவே மாட்டார் என புலம்பியுள்ளார் தவேகா நிர்வாகி நிர்மல்குமார். மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு பூஸ்ட் கொடுத்து அதிமுக கூட்டணிக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு கூடவே தவேகாவின் கனவுக்கும் எண்ட் கார்டு போட்டு இந்த நேரத்தில் கேம் சேஞ்சராக மாறியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த்.